ஹே கைஸ், நான் ஷம்கி. வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்து அல்லாதோர், இந்து கடவுள் மீது நம்பிக்கை அல்லாதோரை பழனி முருகன் கோவில் கொடிமரம் தாண்டி உள்ளே அனுமதிக்க கூடாது. உறுதிமொழி எடுத்துக்கிட்டு, அதாவது நான் கடவுளை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு புது ரூல்ஸ் வந்திருக்கு. இந்த ரிலீஜியனெல்லாம் தாண்டி பிரிவினைவாதம், டிஸ்கிரிமினேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜனவரி 30, அதாவது இன்னைக்கு தான் அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து விட்டுருந்தாங்க. அதாவது கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அதாவது ஹிந்து இல்லாமல் வேற எந்த ரிலீஜனை சேர்ந்தவங்களையும் ஒரு இடம் சொல்லியிருக்காங்க, அந்த இடத்த தாண்டி உள்ளே வரக்கூடாது. அதே நேரத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் வரக்கூடாது. ஒருவேளை வரணும்னா கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சீட்டில் எழுதி கொடுத்துட்டு தான் வரணுமா. இல்லை, ஒருவேளை அப்படி மற்ற ரிலீஜனை சேர்ந்த பீப்புள் வந்தால் முருகன் கோச்சுக்குவேன்னு சொன்னாரா என்னன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. உண்மையாக சொல்லட்டுமா, இந்த மாதிரி கடவுளில் உண்மையிலே இருந்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அவங்களே டென்ஷன் ஆயிடுவாங்க. யோசிச்சு பாருங்களேன், வேளாங்கண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்க, நாகூர் தர்கா கேள்விப்பட்டிருப்பீங்களா? நாகப்பட்டினத்தில் நாகூர் தர்கா, வேளாங்கண்ணியில் இருக்க அந்த மாதா கோவில். ஸோ அங்கெல்லாம் ஹிந்துஸ் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். நான் வந்து இது தேவையில்லாமல் இதுக்கு ஒரு புது ரூல்ஸு. அதாவது மற்ற ரிலீஜன்ஸ் வந்தவங்க நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்ல, அதே நேரத்தில் கடவுளை நம்பாதவங்களாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை. இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை போடுறதுக்கான பின்புலம் என்ன, அதாவது இதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. பட் சரி, அவங்ககிட்ட ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துவோம். தமிழ்நாட்டில் டூரிஸ்ட்லாம் அதிகமாக வருவாங்கள்ல, டூரிஸ்ட் பிளேசஸ் நிறையா இருக்கும்ல. இப்போ அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சென்னையில் மெரினா பீச்சுக்கு நிறைய பேர் வருவாங்க, மகாபலிபுரத்துக்கு வருவாங்க, தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வருவாங்க. இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேசஸில் டெம்பிள்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு டவுட் வந்தது என்னென்னா, இப்போ வெளிநாட்டிலேருந்து வரவங்களையும் இந்த மாதிரி கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தால் தான் உள்ளே விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா என்னன்னு தெரில. ஸோ இப்போ வேறு ஏதோ ஒரு நாட்டிலேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க, பழனிக்கு வராங்க, பழனியில் இருக்க முருகன் கோயில் எப்படி இருக்குது, அங்கேருந்து வியூவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நேரத்தில் வராங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உடனே கேட்காதீங்க, அந்த வியூவை பார்க்கணுன்னா பழனி முருகன் கோயிலுக்கு தான் போகுமா, வேறு எங்கேயும் போகக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். பட் ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வராங்க. ஸோ அந்த இடத்துல போய் நீ வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தால் தான் உள்ளே விடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடு அப்படின்னு சொல்கிறது எந்தளவுக்கு அவங்கள ஒரு இன்சல்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரி, இதையே விட்டுருவோம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ உங்கள் வீடுனே வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா, உங்கள் வீடு, அந்த வீட்டுக்குள்ளே நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு லெட்டர் கொடுத்து, இந்த லெட்டரில் நான் வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி எந்த விஷயத்தையும் திருட மாட்டேன் அப்படின்ற மாதிரி எழுதி கொடு, அதுக்கப்புறம் நான் உள்ளே விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ லிட்ரலி அந்த மாதிரி தான் இருக்குது. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அது வந்து ஆக்வர்டாக தெரியல அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம். பட் நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, பிரிவினைவாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். இந்த மாதிரி அதிகமாகிட்டே தான் இருக்குது. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த ஜென்ரேஷன்லலாம் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. இந்த ஜென்ரேஷனில் தான் அந்த டிஸ்கிரிமினேஷன், பிரிவினைவாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க. அரசியல்வாதி வேணால் அந்த அரசியலுக்காக அதை வந்து மேலாப்பில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நாங்கள் பிரிவினைவாதம் பார்க்க மாட்டோம், மக்களை பிரித்து பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய அரசியல்வாதிகளும் சொல்லுவாங்க. பட் அவங்க கட்சியிலேயே இந்த பிரிவினைவாதம் பார்த்துட்டு இருப்பாங்க. அது வேறு விஷயம், அதை பற்றி நம்ம பேச வேணாம். நான் சொல்கிறேன், எதுக்காக சொல்கிறேன்னா, பிரிவினைவாதம் அப்படின்றது வந்து இந்த ஜென்ரேஷனில் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஏன்னா வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், ஜாதியை எதிர்க்கணும், ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த கண்ட்ரியில் போராடுறாங்க. பட் யாராவது என்றைக்காவது இந்த பர்த் சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, காலேஜ் சர்டிஃபிகேட்டு, வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் அப்ளிகேஷன்லாம் இருக்கும்ல, அதில் அந்த ஜாதி கேஸ்ட் அப்படின்ற விஷயத்தை எடுங்க அப்படின்ற மாதிரி யாராவது என்றைக்காவது கேட்டிருக்காங்களா? ஜாதியை எதிர்க்கிறான்னு சொல்கிறாங்கல்ல, எல்லாருமே ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் சொல்கிறாங்களே தவிர உண்மையாக யாரும் இங்கே சொல்கிறது இல்லை. ஒருவேளை அதை பற்றி எதிர்த்து உண்மையாக பேசினாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஹேட் அதிகமாகும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அப்படியே சமாளிச்சுட்டு அதுக்கு அப்படியே ஆதரவாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்னால் எதுவும் பண்ண முடியாது கண்டிப்பாக. பட் நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நிறைய பேர் இருப்பீங்க. பட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லையாவது இந்த ஒரு விஷயத்தை மாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் மாறுற மாதிரி தெரியவே இல்லை. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், இப்போ ஒருவேளை நீங்கள் பெரியவங்களாக இருந்தாலும் உங்களோட பசங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லோரும் ஈக்குவல் தான். உண்மையாக ஒரு ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, அந்த கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து யாரும் கும்பிட்றாங்க, அது வந்து நார்மல் பீப்புளோட நம்பிக்கையாக இருக்குது. பட் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் இங்கே அதிகம். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயங்களை நம்பி போய் பாருங்கள், நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள். பட் இந்த மாதிரி நடக்குதுல சில விஷயங்கள், இதெல்லாம் உங்களுக்கே ஒரு அளவுக்கு மேலே போகும்போது உங்களுக்கே இது ஆக்வர்டாக தெரியும். என்னடா இந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறானுங்களே. அதாவது நம்மளை பொறுத்தவரையும் அது ஒரு புனிதமான விஷயம், நிறைய பேரை பொறுத்தவரையும். அவங்களோட புனிதமான விஷயத்தை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இவனுங்களே சில விஷயங்கள் பண்ணுறானுங்க. அதை தாண்டி மனுஷங்களை பிரித்து பார்க்குறதுக்கும் இவங்க சில விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் தான் சொல்லித்தரணும்.
நீங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருந்தாலும் இந்த விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த உலகம் உருவாகும் போது, இந்த உலகம் உருவானதுக்கப்புறமும் இந்த பூமி வந்து மனுஷங்களுக்கு தான் அப்படின்றது எழுதுனது இல்லை. பூமியில் இருக்க உயிரினங்கள்லாம் பூமிக்கு வரப்போகிறது அப்படின்றதுலாம் எழுதுனது இல்லை. அதாவது என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கடவுள் அப்படின்ற ஒருத்தர் இருந்தானா பூமியில் இருக்க உயிரினங்கள்லாம் அவர் படைச்சார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த உயிரினங்கள்லாம் படைச்சாங்களே தவிர இந்த உயிரினம் பெருசு இந்த உயிரினம் சின்னது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அதே தான் மனுஷங்களுக்கும் இந்த ஜாதி பெருசு இந்த மதம் பெருசு இந்த மாதிரி பிரிவினைவாதம் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நான் நிறைய பேசணும்னு நினச்சேன், பட் அது வந்து வேணாம், அஃபென்சிவாக போய் முடிய வாய்ப்பு இருக்குது. பட் நான் வேணால் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸில் வந்து இதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.